அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காவேரி அம்மா சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் லட்சக்கட்டை கீரையில் எப்படி அடை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது தேவையான அளவு கீரை வந்து ஒரு 5 இலை நான் எடுத்திருக்கேன். அதில் நடுவில் உள்ள நரம்பு மட்டும் திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. தேவையான அளவு கல்லுப்பு, 100 கிராம் பச்சரிசி, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். மிளகுத்தூள் வந்து 2 ஸ்பூன் இல்லைன்னா 6 மிளகு கூட இதிலையே போட்டு அடிச்சிடலாம். இது நல்லா ஒரு மணி நேரம் கழுவி ஊற வச்சு முதல்ல அடிச்சுக்கோங்க மாவை. அப்புறம் அதோட இந்த இலையும் சேர்த்து போட்டு அடிச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நீத்தலாகவே உப்பு போட்டே அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இதில் நான் வந்து கீரை, அரிசி, உப்பு, மிளகு எல்லாமே சேர்த்த பேட்டர் இது. இப்போ இதை நம்ம கல்லில் போட்டு எடுக்கலாம். லட்சக்கட்டை கீரை வந்து குறுக்கு வலி, முதுகு வலி எல்லாத்துக்குமே நல்லது. குறிப்பாக பெண்கள் வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களை வந்து இதை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுப்பில் தோசை சட்டி வச்சு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கிரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தோசை பேட்டரை ஊற்றிடுங்க. கெட்டியாகவே ஊற்றுங்க, அப்போ தான் அடை மாதிரி வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் லேசாக செவக்கட்டும். நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். லட்சக்கட்டை கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. அது சைட் டிஷ்ஷாக மல்லித்தொழில் வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். இது சுண்ணாம்பு சத்து நிறைஞ்சதுனால இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.